தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லூப் டெக் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் விண்டோஸ் 10 ஒரிஜினல் கீயை ரொம்ப கம்மியான விலையில் எப்படி பை பண்ணதுன்னு பார்க்கலாம். இந்த கீயை நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இல்லைனா மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கீயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 20,000 வரைக்கும் வரும். அதனால தான் இந்த வீடியோவில் இந்த விண்டோஸ் 10 ஒரிஜினல் கீயை எப்படி ரொம்ப கம்மியான விலையில் பை பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எதனால் விண்டோஸ் 10 கீயை நம்ம பை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மள நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 எல்லாருக்குமே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மை இல்லை. விண்டோஸ் 10 ட்ரையல் வெர்ஷனை மட்டும்தான் எல்லாருக்குமே ஃப்ரீயாக தராங்க. அந்த ட்ரையல் வெர்ஷனில் ஒரு சில ஃபீச்சர்ஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதுவே நம்ம காசு கொடுத்து கீயை வாங்கி விண்டோஸ் 10 ஆக்டிவேஷன் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் நம்மளுக்கு எனேபிளில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் கிடைக்கும். இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் கிராக் சாஃப்ட்வேரும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நம்ம விண்டோஸ் 10 ஆக்டிவேஷன் பண்ணாமல் கிராக் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணால் நம்ம கம்ப்யூட்டர் ஈஸியாக வைரஸால் அஃபெக்ட் ஆகி டேமேஜ் ஆகிடும். அதுவே நம்ம விண்டோஸ் 10 ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு கிராக் சாஃப்ட்வேர் நம்ம ஏதாச்சும் யூஸ் பண்ணோம்னா அதில் வர வைரஸ் எல்லாத்தையும் நம்மளோட விண்டோஸ் டிஃபெண்டரே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணி கொடுத்துரும். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி யூஸ் பண்ணதன் மூலமாக நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸும் நமக்கு கிடைக்குது. இந்த வீடியோவில் விண்டோஸ் 10 ஒரிஜினல் கீயை எப்படி ரொம்ப கம்மியான விலையில் பை பண்ணதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இன்னைக்கான வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கீஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா OEME கீ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கீ. இந்த OEME கீனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கீயை நீங்கள் ஏதாச்சும் ஒரு சிஸ்டமில் என்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த கீ அந்த சிஸ்டமில் லாக் ஆகிடும். அதுக்கப்புறமா உங்களால் அந்த கீயை மற்ற சிஸ்டமில் யூஸ் பண்ண முடியாது. அதுவே நம்ம இந்த ரீட்டைல் கீயை பார்த்தோம்னா நம்மளால் எந்த சிஸ்டம்க்குனா மாற்றி நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த 2 கீழே எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ரீட்டைல் கீயை தான் சொல்லுவேன். நம்ம இந்த வீடியோவிலும் இது மாதிரியான ஒரு ரீட்டைல் கீயை தான் எப்படி ரொம்ப கம்மியான விலையில் பை பண்ணதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த விண்டோஸ் 10 கீ என்ன ப்ரைஸு, இதை எப்படி பை பண்ணதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கான அந்த விண்டோஸ் 10 கீயை நான் வாங்கிட்டேன். ஒன்ஸ் நான் என்னோட பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னே எனக்கான அந்த விண்டோஸ் 10 கீயை என்னோட மெயிலுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. அந்த மெயிலோட ஸ்க்ரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ நான் இந்த கீயை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட விண்டோஸ் 10 ஆக்டிவேஷன் பண்ணதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்கள் சிஸ்டம்க்கு போயிடுங்க. இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஐக்கானை இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுறோன்னே இந்த கீர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு செட்டிங்க்கு போயிடும். அப்புறமா இங்கே அப்டேட் அண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ப்ராடக்ட் கீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை கிளிக் பண்ணுறோன்னே நமக்கு மெயின் மூலமாக அந்த கீயை நம்ம இந்த இடத்துல என்டர் பண்ணும். என்டர் பண்ணதுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டமில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கீயை என்டர் பண்ணும்போது நம்ம சிஸ்டம் கண்டிப்பாக இன்டர்நெட்டில் கனெக்ட் இருக்கணும். ஓகே, இப்போ எனக்கு மெயில் மூலமாக அந்த கீயை நான் அப்படியே பார்த்து இந்த இடத்துல டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ அந்த கீயை என்டர் பண்ணுறோன்னே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணுறோன்னே நீங்கள் என்டர் பண்ண அந்த கீ ஒரிஜினலாக இல்லையான்னு செக் பண்ணும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்டிவேஷன் விண்டோஸ் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். இது வந்துட்டோன்னே நம்ம என்டர் பண்ண அந்த கீ ஒரிஜினல் தான் சொல்லிட்டு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் கேன்சல் சொல்லிட்டு உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஆக்டிவேட்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. நம்மளோட விண்டோஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் எடிஷன் என்ற இடத்துல விண்டோஸ் 10 ப்ரோன்னு மாறி இருக்கும். ஓகே, இப்போ இதை க்ளோஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்மளோட விண்டோஸ் ஆக்டிவேஷன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் விண்டோஸ் 10 இல்லாமல் விண்டோஸ் 7, 8 யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு விண்டோஸ் 10க்கு அப்கிரேட் ஆகிட்டு அம்மா இந்த கீயை என்டர் பண்ணி உங்களோட விண்டோஸ் 10 ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க.
நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களால் வந்து ஈஸியாக வந்து உங்களோட ஆக்டிவேஷன் கீயை வந்து என்டர் பண்ணி உங்களோட விண்டோஸ் 10 வந்து உங்களால் வந்து ஆக்டிவேஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து இந்த விண்டோஸ் 10ஓட ஒரிஜினல் கீயோட ப்ரைஸ் வந்து என்ன, அப்புறமா வந்து இந்த கீயை வந்து எப்படி வந்து பை பண்ணதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்கலாம். இந்த விண்டோஸ் 10ஓட கீயோட ப்ரைஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2500. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வந்து ஏதாச்சும் வந்து டிஸ்கவுண்ட் தாங்கன்னு வந்து கேட்டேன். அதனால் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வந்து 20% நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி தராங்க. நம்ம வந்து இந்த கீயை வந்து பை பண்ணும்போது நம்ம சேனலுக்கான W10 லூப் டேக்கின்ற இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நம்ம வந்து வாங்கும்போது நமக்கு வந்து அதில் வந்து 20% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதாவது 500 வந்து லெஸ் ஆகி உங்களால் வந்து இந்த விண்டோஸ் 10 கீயை வந்து 2000 வந்து உங்களால் வந்து வாங்கிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து இந்த கீயை வந்து எப்படி வந்து பை பண்ணதுன்னு சொல்லி இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த கீயை வந்து எப்படி வந்து பை பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து உங்கள் சிஸ்டமில் இருக்கிற ப்ரௌசருக்கு வந்து போயிடுங்க. நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணி கூட வந்து பை பண்ணலாம். மொபைலில் யூஸ் பண்ணி வந்து பை பண்ணதா இருந்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ரௌசருக்கு வந்து போயிடுங்க. இப்போ வந்து இங்கே இருக்கிற சர்ச் ஆப்ஷனில் வந்து www.getsoftwarekeys.com டைப் பண்ணுங்கள். டைப் வந்து பண்ணுறோன்னே என்ட்ரு வந்து கொடுங்க. நம்ம வந்து விண்டோஸ் 10 வந்து பை பண்ணதுக்கான வெப்சைட்டுக்கு வந்து வந்தாச்சு. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேருக்கான கீ எல்லாத்தையும் வந்து பை வந்து பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வேண்டியது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 10 ப்ரோ தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரேட்டும் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து போட்டிருக்கும் 2500 சொல்லிட்டு. இப்போ அதை வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து அந்த விண்டோஸ் 10 ப்ரோ என்ற அதை வந்து கிளிக் வந்து பண்ணிட்டோன்னே இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு கார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி உங்களோட கார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ அதை வந்து கிளிக் வந்து பண்ணிட்டோன்னே இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா வியூ கார்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கும். அதை வந்து இப்போ வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை வந்து கிளிக் பண்ணிட்டோன்னே இந்த விண்டோஸ் 10ஓட கீயோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து காட்டுவாங்க. இந்த கீயோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து 2500 வந்து போட்டிருப்பாங்க. அதுவே வந்து நம்ம சொன்ன கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து 500 வந்து டிஸ்கவுண்ட் வந்து ஆகும். நம்ம சொன்ன அந்த கூப்பன் கோடை வந்து இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து டைப் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து டைப் வந்து பண்ணிக்கிறேன். W10 லூப் டேக் எல்லாமே வந்து கேப்ஸில் வந்து டைப் வந்து பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து கூப்பன் கோடை வந்து டைப் வந்து பண்ணியாச்சு. டைப் வந்து பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து அப்ளை கூப்பன் என்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த கூப்பன் கோடை வந்து என்ட்ரு வந்து பண்ணுறோன்னே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரைஸில் வந்து 500 நமக்கு வந்து லெஸ் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து 2500 வந்து இருந்துச்சு. ஆனால் நம்மளோட கூப்பன் கோடை வந்து என்ட்ரு வந்து பண்ணிட்டோன்னே இதுக்கான ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து 2000 வந்து மாறிடுச்சு. ஓகே, இப்போ வந்து கூப்பன் கோடை எல்லாத்தையும் வந்து என்ட்ரு வந்து பண்ணிட்டோன்னே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு செக் அவுட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை வந்து கிளிக் பண்ணிட்டோன்னே இந்த இடத்துல வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து கேட்பாங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து டைப் வந்து பண்ணிக்கோங்க. இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து என்ன மெயில் ஐடி வந்து தரீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு தான் வந்து உங்களுக்கான அந்த விண்டோஸ் 10 கீயை வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதனால் வந்து அதை வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணிட்டோன்னே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை வந்து கிளிக் வந்து பண்ணிட்டோன்னே இப்போ வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட்டுக்கான ஆப்ஷனுக்கு வந்து கொண்டு போகும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஆர்டர் ஐடி வந்து ஜென்ரேட் வந்து ஆகியிருக்கும். இந்த இடத்துல வந்து என்ன ஆர்டர் ஐடி வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டர் ஐடியோட நம்பர் வந்து மறக்காமல் வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. இப்போ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேமெண்ட்டுக்கான கேட்வே எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், பேடிஎம், கூகுள் பே, இதுமாதிரி வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேமெண்ட் கேட்வே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து எது மூலமாக வந்து பே பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி உங்களோட பேமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கோங்க. உங்களோட பேமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டோன்னே உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து வித்தின் 4 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கான அந்த விண்டோஸ் 10 கீயை வந்து அவங்க வந்து சென்ட் வந்து பண்ணிடுவாங்க. அதுவே வந்து நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டே இது மாதிரியான ஒரு ஹாலிடே டைமில் வந்து நீங்கள் வந்து பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தின் வந்து 8 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து அந்த விண்டோஸ் 10 கீயை வந்து அவங்க வந்து சென்ட் வந்து பண்ணிடுவாங்க. இந்த கீயை வந்து பை பண்ணதில் வந்து ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து டவுட் வந்து இருந்தாலும் இல்லைனா வந்து பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டோன்னே அந்த கீயை வந்து கலெக்ட் பண்ணதில் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து டவுட் வந்து இருந்துச்சுன்னா இந்த வெப்சைட்டுக்கான அட்மினான பிரனேஷ் பிரதரோட வாட்ஸ்அப் நம்பரை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். அதே நேரம் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளேலையும் வந்து காட்டுறேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கான டவுட்டை வந்து அவர் வந்து கிளியர் வந்து பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டோன்னே உங்களுக்கான அந்த விண்டோஸ் 10 கீயை வந்து மெயில் மூலமாக இல்லாமல் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து கலெக்ட் பண்ணிக்க நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து ஜஸ்ட் வந்து மெசேஜ் வந்து பண்ணுங்கள். அந்த மெசேஜில் வந்து உங்களோட ஆர்டர் ஐடி நீங்கள் வந்து எந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி வந்து பை பண்ணிங்களோ அந்த கூப்பன் கோடை வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாகவே வந்து உங்களுக்கான அந்த விண்டோஸ் 10 கீயை வந்து அவர் வந்து சென்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஓகே நண்பா, இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கும் அப்புறமா வந்து அந்த வெப்சைட்டோட அட்மினோட வாட்ஸ்அப் நம்பர் அவங்களோட ஷாப் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் வந்து பண்ணுறேன். ஓகே நண்பா, நம்ம வந்து வீடியோ கடைசிக்கு வந்து வந்துட்டோம். நான் வந்து ஒரு சில
டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்கிறேன். இதை வந்து மறக்காமல் வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு டிப் வந்து உங்களுக்கான அந்த விண்டோஸ் 10 கீ வந்து உங்களுக்கு வந்து மெயில் மூலமாக வந்து வந்துட்டோன்னே அந்த கீயை வந்து எதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து அந்த மெயில் வந்து டெலிட் ஆனாலும் நீங்கள் எழுதி வச்சிருக்க அந்த கீயை யூஸ் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரை நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, ஆமாம். செகண்ட் ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த விண்டோஸ் 10 கீயை வந்து பை பண்ணும்போது மறக்காமல் வந்து இந்த ப்ரோமோ கோடை வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ரோமோ கோடை வந்து யூஸ் பண்ணும்போது 2500லேருந்து உங்களுக்கு வந்து 500 லெஸ் ஆகி உங்களால் வந்து 2000 வந்து இந்த விண்டோஸ் 10ஓட ஒரிஜினல் கீயை வந்து வாங்கிக்க முடியும். ஓகே, இப்போ தேர்ட் டிப் வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா வந்து பார்க்குறீங்கன்னா இந்த விண்டோஸ் 10ஓட கீயோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமாக வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. ஒருவேளை வந்து இந்த விண்டோஸ் 10க்கான ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிடுச்சுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் அப்புறமா வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் வந்து நான் மென்ஷன் வந்து பண்ணுறேன். மறக்காம வந்து அதை வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே, அம்மா வந்து ஃபோர்த் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு சில பேருக்கு வந்து சந்தேகம் வந்து இருக்கும். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து இவரால் மட்டும் வந்து ரொம்ப வந்து கம்மியான விலையில் வந்து விண்டோஸ் 10ஓட ஒரிஜினல் கீயை வந்து சேல்ஸ் வந்து பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு, அதுக்கான காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மைக்ரோசாஃப்ட் கிட்டே இருந்து டேரெக்டாகவே வந்து பல்கான கீஸ் எல்லாமே வந்து வாங்கி தான் வந்து சேல்ஸ் வந்து பண்ணுறாங்க. அப்படி பல்காக வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணது மூலமாக இவர் வந்து ரொம்பவே வந்து கம்மியான விலையில் வந்து விண்டோஸ் 10 கீஸை வந்து சேல்ஸ் வந்து பண்ணுறாங்க. உங்கள் நண்பர்கள் யாருன்னா வந்து விண்டோஸ் 10 கீயை வந்து வாங்கலான ஐடியாவில் வந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகே நண்பா, அவ்வளோ தான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். நன்றி.